ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 4 பொருள் இருந்தால் போதும் 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியாக உடனே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜார் வச்சுக்கோங்க. ஜாரில் வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் கற்பூரவள்ளி இல்லை மஞ்சப்பழம், நாட்டுப்பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது 2 பழத்தை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பேசனில் 1 கப் அரிசி மாவு, 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா வாழைப்பழம் எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிக அளவு சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டியாக இல்லாமல் இந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அழகாக பால்ஸாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு செஞ்சு வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் இப்படி தனியாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆனால் அப்படி சாப்பிடாம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் உருகுனதும் இதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு திராட்சையும் வறுபட்டதும் 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறி விடுங்க. தேங்காய் பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வறுக்கும்போது ஒரு தேங்காய் பூவுடைய ஸ்மெல் வரும் இல்லையா, அது உடனேயுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனேயுமே ஒரு முறை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி சர்க்கரை ரொம்ப இறுக்கிட்டு கெட்டி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு உதிரியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனேயுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகள்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டையெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதை உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ அதனால் நல்லா இது போல் நல்லா கிளறி விட்டுருங்க. சூட்டோடையே நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், அழகாக உதிரியாக வந்துருச்சு. சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் பனானா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.